வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கின்றோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் மாட்டுப் பொங்கல் விழா உற்சாக கொண்டாட்டம். மாட்டு வண்டியில் பயணம் செய்து திருவண்ணாமலை ஆட்சிய மகிழ்ச்சி. தமிழர் திருநாளை ஒட்டி பல்வேறு இடங்களில் கலாச்சார நிகழ்ச்சிகள். கத்தி போடும் விழாவில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவிலில் சிறப்பு பூஜை. பலகார மாலையுடன் நந்தி பகவான் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பு. திருச்சி திருவெரும்பூரில் பன்றிகளின் அட்டகாசம் அதிகரிப்பு. அறுவடைக்கு தயாராக இருந்த 200 ஏக்கர் நெல் பயிர்கள் நாசம். தேசிய கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் சொந்த ஊரில் சிறப்பான வரவேற்பு. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் மக்களோடு மக்களாக இணைந்து பாரம்பரிய முறையில் மாட்டுப் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் மேல்சோளங்குப்பம் கிராமத்தில் மாட்டுப் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கிராம மக்கள் ஒன்றிணைந்து கொண்டாடிய இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி மற்றும் எம்எல்ஏ பன்னீர்செல்வம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். அப்போது சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு வேட்டி சேலை பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து பசு மாடுகளுக்கு உணவளித்த ஆட்சியர் கந்தசாமி மாட்டு வண்டியில் பொதுமக்களுடன் பயணம் செய்து மகிழ்ந்தார். காட்டுமன்னார் கோவில் அருகே பாரம்பரிய கலை நிகழ்ச்சியுடன் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே அரசு மற்றும் தனியார் அலுவலர்கள் விவசாயிகள் ஒன்றிணைந்து பொங்கல் விழாவினை ஆண்டுதோறும் கொண்டாடுவது வழக்கம். இதனையொட்டி கிராமம் முழுவதும் தோரணங்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. ஒயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். இவ்விழாவில் 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். தைப்பொங்கலை ஒட்டி ஈரோட்டில் கத்தி போடு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஈரோடு கோட்டை பகுதியில் உள்ள ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் கோவிலில் தேவாங்க சமூக மக்கள் சார்பில் கத்தி போடும் விழா நடத்தப்பட்டது. முன்னதாக இளைஞர்கள் காரை வாய்க்கால் சின்னமாரியம்மன் கோவிலில் புனித நீராடி அம்மனை அழைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இளைஞர்கள் சலங்கை கட்டிய கத்திகளை தாளத்திற்கு ஏற்றவாறு நெஞ்சில் அடித்தபடி நடனமாடினர். கத்தி போடும் விழாவை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். ஈரோடு கருங்கல் பாளையத்தில் பாரம்பரிய கலைகளுடன் பொங்கல் திருவிழா நடைபெற்றது. சிலம்பாட்டம், காவடியாட்டம், மயிலாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற பொங்கல் விழாவை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். தை திருநாளை முன்னிட்டு செங்குன்றத்தில் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து புதுப்பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். சென்னை அடுத்த செங்குன்றம் அருகே திருவள்ளூர் அறக்கட்டளை சார்பாக வெங்கடேச பெருமாள் கோவிலில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதற்காக அப்பகுதி கிராம மக்கள் ஒன்று கூடி தமிழ் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியருக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. இதேபோல் செங்குன்றத்தை அடுத்த கிராண்ட் லைன் ஊராட்சியில் உள்ள முதியோர் இல்லத்தில் போக்குவரத்து போலீசார் சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. மாதவரம் போக்குவரத்து உதவி ஆணையர் பிரபாகரன் முதியோர்களுக்கு புத்தாடைகளை வழங்கினார். ஹோசூர் உள்ள சிப்காட் காவல் நிலையத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் காவல் துணை கோட்டம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா சிப்காட் காவல் நிலையத்தில் நடைபெற்றது.
சிப்காட் காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இப்பொங்கல் விழாவில் காவல்துறையினரின் குடும்ப உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோலப்போட்டி, பானை உடைக்கும் போட்டி, கயிறு இழுப்பது, மியூசிக்கல் சேர் உள்ளிட்ட பல்வேறு வகையான போட்டிகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து காவலர் குடியிருப்பு பகுதியில் சுத்தமாக வீடுகளை வைத்த காவலர் குடும்பங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் அருகே நடைபெற்ற பொங்கல் விழாவில் தமிழக கலாச்சார விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் அருகே உள்ள நயினார்குப்பம் கிராமத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் பெண்கள் புதுப்பானையில் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். பின்னர் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பாட்டம், கபடி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. அத்துடன் திருக்குறள் ஒப்பித்தல், கவிதை போட்டி, பாட்டு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் சிறுவர் சிறுமியர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாமக்கல் அருகே கிராம இளைஞர்கள் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே பொத்தானூரில் கிராம இளைஞர்கள் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கிராம பெண்கள் புதுப்பானையில் பூத்தரிசியிட்டு பொங்கல் வைத்தனர். பொங்கல் பொங்கி வரும்போது பெண்கள் குலவையிட்டும் பொங்கலோ பொங்கல் என கோஷம் எழுப்பியும் மகிழ்ந்தனர். கரும்பு, மஞ்சள், தேங்காய், பழம், காய்கறிகள் படைத்து இறைவனுக்கு தீபாராதனையும் காட்டப்பட்டது. பொன்னேரியில் சமூக ஆர்வலர்கள் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் முற்போக்கு சிந்தனையாளர்கள் இணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். இதனையடுத்து தமிழர்களின் வீர விளையாட்டான சிலம்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர் லாவகமாக கம்புகளை சுற்றி பார்வையாளர்களை வியக்க வைத்தனர். தாராபுரத்தில் நடைபெற்ற உழவர் தின கொடியேற்று விழாவில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் உழவர் தின கொடியேற்று விழா மற்றும் பொங்கல் விழா நடைபெற்றது. உழவர் உழைப்பாளர் கட்சி மற்றும் விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் உழவர் உழைப்பாளர் கட்சி கொடி ஏற்றப்பட்டது. அக்கட்சியின் மாநில தலைவர் செல்லமுத்து கொடியேற்று விழாவினை தொடக்கி வைத்தார். கையில் கரும்புடன் விவசாயிகள் உறுதிமொழி ஏற்றனர். பின்னர் பொங்கல் வைத்து வழிபாடும் செய்யப்பட்டது. விருத்தாச்சலத்தில் கிராம மக்களுடன் இணைந்து தேமுதிகவினர் பொங்கல் விழாவை கொண்டாடினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த புவனகிரி தொகுதிக்குட்பட்ட கொளப்பாக்கம் கிராமத்தில் தேமுதிக சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட செயலாளரும் முன்னாள் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான சிவக்கொழுந்து தலைமை நடைபெற்ற இவ்விழாவில் பெண்கள் மண்பானையில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து கிராம மக்களுக்கு கட்சி சார்பில் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. இதேபோல் கள்ளக்குறிச்சியிலும் தேமுதிக சார்பில் பொங்கல் பொருள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் சிறப்புரையாற்றி 500 பேருக்கு பொங்கல் பொருட்களை வழங்கினார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி தொடர் விடுமுறையால் கன்னியாகுமரி போன்ற சுற்றுலா தலங்களில் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகின்றது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகங்களுக்கு தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனால் கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்படுகின்றது. கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமிக்கும் கடற்கரையில் அதிகாலையிலேயே திரண்ட சுற்றுலா பயணிகள் சூரியன் உதயமாகும் காட்சியை கண்டு ரசித்தனர். பகவதி அம்மன் கோவில், காந்தி மண்டபம், கோவளம் கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாகவே காணப்படுகின்றது. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஏற்காடு ரோஜா தோட்டத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு ரோஜா தோட்டத்தில் தோட்டக்கலைத்துறை சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பொங்கல் வைக்கும் போட்டி மற்றும் உரியடிக்கும் போட்டியும் நடத்தப்பட்டது. இதில் ரோஜா தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஏற்காடு தோட்டக்கலை உதவி இயக்குனர் பரிசுகளை வழங்கினார்.
வந்திருக்கேன் ஃபேமிலியோட. லைக் பொங்கலுக்குன்னு வந்தோம். லைக் ஹாலிடேஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். லைக் லாஸ்ட் மினிட் பிளான். ஆனால் இந்த மாதிரி பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இட் வாஸ் ரியலி ஃபன். இங்கே கெஸ்ட் கூட பொங்கல் வைக்கலான்னு சொன்னாங்க. எல்லாரும் வச்சோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாரும் கூட பொங்கல் செலிப்ரேட் பண்ணது ஏற்காடில். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு கொடைக்கானலில் இணை போக்குவரத்து ஆணையர் வெங்கடேசன் சுற்றுலா வாகன திடீர் ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளது. தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலும் சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். இதனால் சுற்றுலா தலங்களில் கூடுதலாக போக்குவரத்து காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இணை ஆணையர் வெங்கடேசன் சுற்றுலா வாகனங்களை ஆய்வு மேற்கொண்டார். இதில் 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதமும் விதிக்கப்பட்டது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மாவட்ட முரசு தொடரும். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கின்றோம். மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்குவது திருவண்ணாமலை உள்ள அண்ணாமலையார் கோவிலாகும். மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு இங்குள்ள பெரிய நந்திக்கு அதிகாலையில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. பலவிதமான மலர்கள், மைசூர் பாகு, ஜாங்கிரி, அடை, முறுக்கு, ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா உள்ளிட்டவை மாலையாக பெரிய நந்திக்கு சாத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டு சென்றனர். கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி சுவாமி கோவிலில் தை திருத்தேரோட்ட திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கும்பகோணம் நகரில் உள்ள புகழ்பெற்ற புது பழமையான கோவில்கள் ஒன்று சாரங்கபாணி சுவாமி கோவில். இக்கோவிலில் தை சங்கராந்தி பிரமோற்சவ விழா கடந்த திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி சிறப்பு அலங்காரத்துடன் பெருமாள் தேரில் எழுந்தருளினார். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் சாரங்கா சாரங்கா என பக்தி கோஷங்கள் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்தனர். மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி கோவிலில் மகர சங்கராந்தி விழாவை முன்னிட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் மார்கழி மாதம் முழுவதும் தனுர்மாத பூஜை நடத்தப்பட்டது. இந்நிலையில் தை மாதம் பிறந்த மகர சங்கராந்தி தினத்தை ஒட்டி தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. இதையொட்டி கோவிலிருந்து தீர்த்தப்போர் சுவாமியை பல்லக்கில் எழுந்தருளச் செய்து தெப்பக்குளம் கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து தீர்த்த பேரருக்கு பால், மஞ்சள், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தனர். இதனையடுத்து நிறைவாக தீர்த்த பேரர் சுவாமியை தலையில் சுமந்தபடி தீட்சிதர் தெப்பக்குளத்தின் நீரில் 3 முறை மூழ்கி எழுந்தருளினார். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தீர்த்த பேரர் சுவாமிக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். तस्माद्यज्ञान्द्रमामनसो जातः चक्षोऽभिवदनयतास्ते दाता पुरदेवजगकीर्तिश्चमणिनाथः साधूनां பாத யாத்திரையாக சிங்கம்புணரி வந்த முருக பக்தர்களுக்கு ஊர் மக்கள் அன்னதானம் மற்றும் பால் வழங்கி வரவேற்றனர். தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனி முருகன் கோவிலுக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முருக பக்தர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வந்த பக்தர்களுக்கு ஊர் மக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பாத யாத்திரை பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பால் வழங்கப்பட்டது.
மாவட்டத்திலேருந்து 45 நாள் விரதம் இருந்து நாங்கள் பாத யாத்திரை தேய் ஓட்டினோம். அந்த மாதிரி காரைக்குடி சிங்கம்நேரி இப்படியே பாத யாத்திரையாக நடந்து போகிறோம். நாடு நல்லா இருக்கணும், நல்ல மழை பெய்யணும், மற்றபடி உறவினர் விட்டாலும் எல்லோரும் நல்லா இருக்கணும். அதற்காக வேண்டி நாங்கள் விரதம் இருந்து பாத யாத்திரையாக போயிட்டுருக்கோம். முருகன் வந்து ஆண்டு காலமாக எங்களுக்கு நல்லா காட்சி அளிக்கிறாரு, எந்த குறைபாடுகளும் இல்லை. அதுபோல் இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்ட மக்களை சேர்ந்த சுவாமிகளும் பாத யாத்திரையாக போய்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த முருகனை தரிசனம் பண்ணல எந்த குறைபாடுகளும் இல்லை. நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் ஆண்டு காலமாக நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். உடுமலை திருமூர்த்தி மலையில் உலக சமாதானம் வேண்டி மகாதவ வேள்வி நிறைவு விழா நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி மலையில் உலக சமாதான ஆலயம் உள்ளது. இங்கு உலக நன்மைக்காகவும் இயற்கையை பாதுகாக்க மழை வேண்டியும் 29 தவம் வேள்வி நிறைவு விழா நடைபெற்றது. இத்தவ வேள்வியை உலக அமைதி தூதுவர் குரு மகான் கடந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி பிரமிடுகள் அமர்ந்து தியானத்தை தொடங்கினார். இதனையடுத்து அவர் வேள்வி முடித்துக்கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். இயற்கை சீற்றங்களை தவிர்க்கவும் பொருளாதாரத்தை வளர்க்கவும் விவசாயத்தை பெருக்கவும் ஆண்டுதோறும் இந்த வேள்வி விழா நடைபெற்று வருகின்றது. எல்லாம் வல்ல பரிபூரணத்தில் இருக்கின்ற பரம்பொருளாகிய பரஞ்சோதியின் பேரருளின் பெரும் கருணையினால் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ வையகம் சாந்தியும் சமாதானம் சந்தோஷமும் அடைய பரிபூர்ண ஆசை. இந்த 29வது பிரபஞ்ச நல மகா தவ வேள்வி இயற்றப்பட்டதனுடைய நோக்கம் தனி மனித அமைதியின் மூலம் உலக அமைதியை ஏற்படுத்த. பரமத்திவேலூர் அருகே உள்ள முருகன் ஆலயத்தில் தை திருநாளை ஒட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரை அடுத்த மோகனூரில் அருள்மிகு காந்தமலை பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உள்ளது. இங்கு தை திருநாளை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு தேன், பால், இளநீர் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல வகை மலர்களால் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். உடுமலையில் உள்ள ரத்ன லிங்கேஸ்வரர் கோவிலில் தை பொங்கலை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ரத்ன லிங்கேஸ்வரருக்கு சந்தனம், மஞ்சள், இளநீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ரத்ன லிங்கேஸ்வரரை வழிபட்டனர். தர்மபுரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறைகள் கட்டுவதற்கான பணிகளை அமைச்சர் KP அன்பழகன் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஔவையார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஏலகிரி அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 8.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள் கட்டப்பட உள்ளன. இதற்கான பூமி பூஜை செய்யும் நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் கலந்து கொண்டு பூமி பூஜையை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அலுவலர் ராமசாமி, பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பன்றிகளின் அட்டகாசத்தால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் நாசமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள காட்டூர் பாலாஜி நகரில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது. சில தினங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்களை பன்றிகள் சேதப்படுத்திவிட்டன. பகலில் தெருவில் சுற்றித் திரியும் பன்றிகள் இரவில் வயலுக்குள் புகுந்து நெற்பயிர்களை சேதப்படுத்தியுள்ளன. முள் மற்றும் கம்பி வேலிகள் அமைத்தாலும் அதனை தகர்த்து நெல் பயிர்களை சேதப்படுத்தி வருவதாக அப்பகுதி விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இங்கே நாங்கள் விவசாயம் 2 வருஷம் பண்ணவே இல்லை. இந்த 2 வருஷமாக தண்ணி இல்லை. இந்த வருஷம் தான் விவசாயம் நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வருஷம் கொலை நோய் அது இதுன்னு அடிக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு எங்கள்கிட்ட இருந்த காசெல்லாம் கடன் கண்ணு பட்டு எல்லாம் பயிரெலாம் நட்டாச்சு. இப்போ கடைசியாக என்ன ஆகிடுச்சுன்னா இந்த பன்னிகளால் எங்கள் பயிரெல்லாம் நாசமாக போச்சு. இதுக்கு கவர்மெண்ட் இழப்பீடு கொடுக்கணும் எங்களுக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மாவட்ட முரசு தொடரும். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கின்றோம். எம்ஜிஆர் 102வது பிறந்தநாள் மற்றும் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு குதிரைகள் பங்கேற்ற ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பேரூரில் எம்ஜிஆர் 102வது பிறந்தநாள் மற்றும் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு குதிரைகள் பங்கேற்ற ரேக்லா பந்தயத்தை மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தொடக்கி வைத்தார்.
நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த குதிரை வண்டிகள் இந்த பந்தயத்தில் கலந்து கொண்டன. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை அமைச்சர் தங்கமணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் வழங்கினர். இந்த போட்டியை காண உள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமானோர் கண்டுகளித்தனர். பொள்ளாச்சியில் ஜாதி மத பேதமின்றி கிராம மக்கள் கொண்டாடிய சமத்துவ பொங்கல் விடிய விடிய தேவராட்டத்துடன் களை கட்டியது. பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பல்வேறு கிராமங்களில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. உரிமை சத்தம் முழங்க கிராம மக்கள் இரவு முழுவதும் ஜாதி மத பேதமின்றி உற்சாகத்துடன் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். இளைஞர்களும் சிறுவர்களும் வண்ண உடைகள் அணிந்து விடிய விடிய தேவராட்டம் ஆடினர். நாட்டுப்புற பாடல்கள் பாடியும் கும்மி பாட்டு ஆடியும் ஆனந்த கூத்தாடினர். நகர்ப்புறங்களில் குடியேறியவர்கள் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் விழாவை கொண்டாடுவதை தவிர்த்து வரும் அதே சமயத்தில் கிராமப்புறங்களில் பாரம்பரியம் அழியாமல் காக்கவும் இளைஞர்களை ஊக்குவிக்கவும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். வேலூரில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு கோமாதாவிற்கு சிறப்பு படையலிட்டு வழிபாடு செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் கோட்டையில் உள்ள ஸ்ரீ அகிலாண்டீஸ்வரி சமேத ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் மாட்டுப் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி ஆலயத்தில் உள்ள நந்தி பகவானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கோமாதாவுக்கு பட்டு வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. பின்னர் கோமாதாவிற்கு சர்க்கரை பொங்கல் படையில் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழர்களின் பண்பாட்டை காக்கும் வகையில் கரூரில் சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது. கரூரை அடுத்த வாங்கல் எல்லைமேடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நம்ம கிராமத்தில் என்ற தலைப்பில் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் பழங்குடி தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்கள் வளர்த்த கால்நடைகள், மேலும் பாரம்பரிய விளையாட்டை விவரிக்கும் விதமாக உள்ளிட்ட பொருட்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. மேலும் இக்கண்காட்சியை பார்வையிட வந்த மாணவர்களை ஆடுபுலி ஆட்டம், தாயம் உள்ளிட்ட விளையாட்டுகளை விளையாட வைத்தும் அவற்றின் பயன்கள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் உண்டு. அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து டிவி எப்படி இருக்கும், அங்கே அதை விட பெருசாக இருக்கிறதெல்லாம் பார்த்தோம். ரேடியோ பார்த்தோம், நிறையா மாடு வகை அதெல்லாம் பார்த்தோம். ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பழைய காலத்தில் இருந்தது எல்லாமே பார்த்தோம். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 3700 பேர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள ஏகேடி கல்வி நிறுவனங்களில் கடந்த 30 ஆண்டுகளாக பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏகேடி கல்வி நிறுவனங்களில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் 3700 பேர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கு பள்ளி தலைமை தாளாளர் மகேந்திரன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் குடும்பத்தினருடன் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இது வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்ச்சி என முன்னாள் மாணவர்கள் அப்போது தெரிவித்தனர். தஞ்சையில் மூளைசாவு அடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டு 7 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. தஞ்சாவூர் சீனிவாசபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் நாராயணசாமி. இவர் சாலை விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்தார். அவரது உறுப்புகளை தானம் செய்ய அவரது குடும்பத்தினர் முடிவு செய்தனர். இதன் பேரில் நாராயணசாமியின் இதயம், நுரையீரல், 2 சிறுநீரகம் மற்றும் 2 கண்கள் மற்றும் கல்லீரல் அகற்றப்பட்டு பிற மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த உறுப்புகள் 7 நபர்களுக்கு பொருத்தப்பட்டன. ஒருவர் செய்த உடல் தானத்தின் மூலம் 7 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. திருப்பூரில் உணவுப் பொருட்களில் உள்ள கலப்படத்தை எளிய முறையில் கண்டறிவது குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. உணவுப் பொருட்களில் உள்ள கலப்படத்தை எளிய முறையில் கண்டறியும் முறை குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பயிற்சி அளித்து வருகின்றனர். பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த பயிற்சி நடத்தப்பட்டு வருகின்றது. அதன்படி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கலப்படத்தை கண்டறிவது குறித்த விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி வகுப்புகள் அனைத்து பள்ளிகளிலும் செயல்படுத்தப்பட உள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஸ்கூல் ப்ரேயர் அசம்பிளியில் ப்ரேயரில் நம்ம இதை பற்றி இந்த கலப்படத்தை பற்றி டாட் ப்ரோக்ராம் பற்றி அவங்களுக்கு மற்ற மாணவர்களுக்கு தெளிவாக விளக்கி சொல்வது. அடுத்து ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டேயில்
இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறது. அடுத்தது பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் வந்து இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறது. இது போன்ற ஒரு 4 வகையான இதில் வந்து ப்ரோக்ராம் 4 வகையான பிரிவாக வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து தெளிவான முறையில் வந்து அனைத்து அந்த பள்ளி மாணவர்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் வந்து தெரிகிற மாதிரி இந்த ப்ரோக்ராமை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான வழிவகை தான் இது. புதுக்கோட்டை அருகே அனைத்து மதத்தினரும் இணைந்து 5000 பானைகள் பொங்கல் வைத்து இறைவனை வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள மெய்வெளிச்சாலை கிராமத்தில் பொங்கல் விழா மத பாகுபாடின்றி கொண்டாடப்படுகின்றது. இந்த பொங்கல் விழாவில் தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்து 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி 5000 பானையில் பொங்கல் வைத்து இறைவனை வழிபட்டனர். முன்னதாக இளைய மன்னர் வர்க்கவான் புனித நீரை பொதுமக்களுக்கு கொடுக்க அதை பெற்றுக்கொண்ட மக்கள் பொங்கலிட்டனர். கஜ புயலால் பல்வேறு பாதிப்புகள் வந்தாலும் இது முக்கியமான பண்டிகை என்பதால் இதனை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். பொங்கல் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொங்கல். தமிழர் திருநாள் 118 ஆண்டா இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் 69 ஜாதி ஒன்றிணைந்து இந்த உலகத்திலே எங்கேயுமே இல்லாத ஒரு பொங்கலை வந்து நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இயற்கை சார்ந்து தமிழரோட பாரம்பரியமான உடையான பஞ்சகட்சை இடக்கச்சை இது தலப்பாகை அணிஞ்சு நாங்கள் வந்து இந்த பொங்கலை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தமிழ் தான் எங்களுக்கு எல்லாமே முக்கியத்துவம். தமிழர் திருநாள் தை திருநாள் வந்து எங்கள் மிக சிறப்பாக நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாகையில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் வெளிநாட்டினர் பாரம்பரிய உடையணிந்து பறை இசையுடன் சமத்துவ பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். நாகை மாவட்டத்தில் உள்ள SOS குழந்தைகள் காப்பகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் காப்பகத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுடன் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 20 பேர் தமிழக பாரம்பரிய உடையான வேட்டி சேலை அணிந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர். அத்துடன் பறை இசை இசைத்தும் ஆட்டம் பாட்டம் என உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கொல்கத்தாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் 2 தங்கம் உட்பட 15 பதக்கங்களை வென்ற கொடைக்கானல் பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கொல்கத்தாவில் அகில இந்திய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். இதில் தமிழகம் சார்பில் கொடைக்கானலை சேர்ந்த 8 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். வயது அடிப்படையில் தனித்தனியாக நடைபெற்ற கராத்தே போட்டியில் 2 தங்கம் 2 வெள்ளி 11 வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். இதையடுத்து சொந்த ஊர் திரும்பிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பயிற்சியாளர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இங்கிருந்து கல்கத்தா ஆல் இண்டியா லெவல் பெங்கோ பூமி கப் கொல்கத்தா இந்த சாம்பியன்ஷிப்புக்கு 8 பேர் தேர்வு செஞ்சாங்க தமிழக சார்பில். ஸோ நாங்கள் வந்து கொடைக்கானல்லேருந்து ஒரு 4 நாள் முன்னாடி போயிட்டு இந்த கப்பை நாங்கள் வந்து ஜெயித்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 பிரான்ஸ் மெடல், 2 சில்வர் மெடல், 2 கோல்டு மெடல் டீமாக வந்து ஜெயிச்சிருக்கோம். அதில் வந்து இந்த கப்பும் எங்களுக்கு வந்து கல்கத்தா சார்பில் வந்து இந்த கப்பும் கொடுத்தாங்க டீமுக்காக. ஸோ இன்னும் நம்ம தமிழக அரசு மற்றும் தொண்டார்வமும் சேர்ந்து எங்களுக்கு இன்னும் ஊக்குவிச்சு பசங்களை டெவலப் பண்ணால் நாங்கள் கோச் கொடுக்கறது நாங்கள் இருக்கோம். இதேபோல் கேரளாவில் நடைபெற்ற தேசிய கராத்தே போட்டியில் பரிசு கோப்பைகளை வென்ற வீர வீராங்கனைகளுக்கு எடப்பாடிகள் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு கியாகுஷின் சின்னு கராத்தே அசோசியேஷன் தலைவர் சீனிவாசன், துணைத் தலைவர் செந்தில் ஆனந்த், சங்க ஆலோசகர், வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வீர வீராங்கனைகளை பாராட்டி வாழ்த்தினர். மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தன. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.